ஏஷார்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரிய பதாப்ஜபலிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குண சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. பூஜந்தம் ராமராமேகமதரம் மதராட்சரம் ஆருஷ்யகவிதாசாத்தாம் வந்தே வால்மீகி கோக்கிலம். வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதா வனச்சாரணா பின்வன் ராமகதாநாதம் கோரியாதிபராங்கதிம் யத்பிதன் சரதம் ராமசரிதான் மிருதசாகரம் பதிருப்தஸ்தம் மணிம் வந்தே பிராச்சேதனகல்மிஷம் கோஷ்பதீகிருதமாராசம் நசகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரஸ்தம் வந்தே அமிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் ஆஷ்மாம் கோஷ்பதீகிருதவாராசம் நசகீகிருதராட்சசம் மாருத்தின் நவராட்சாந்தகம் வேதவேத்யேவரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வீரப்ராச்சேன சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா தருவிகதமானுசந்தியோகம் சமபரதரோபநார்த்தவாக்கியவத் ரகுவரச்சரிதம் மணிப்ரணீதம் தசரசிஷ்டரதம் திசாமயத்வம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மயத்வதீபம் ஆஜானுபாஹும் ரவீந்திரதலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர்விநாசகரம் நமாமி. வைதேகி சகிதம் சுருத்ருமதலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சே பிரபஞ்சன சுகே தத்துவம் மணிபுத்பரம் ஆख्यान्तं பரத்தார்கத்வர்த்தம் ராமம் பஜே சாதலம் தர்மாத்மா சத்யசந்திச்சராமதாசரவிரி பௌருஷே ச அப்பிரதித்வந்தகா ஷரேனன் ஜெகிராவணிம். இது ராமாயண பாராயணத்துக்கு சொல்படியான தியான ஸ்லோகங்கள். இது மித்தபடி பாராயணம் பண்ணிட்டு சொல்லலாம். எதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ராமாயணத்தை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா, அவர் ராமானுஜர் விஷயம் ராமர் தீரோதாத்த மரியாதா புருஷோத்தரர். சரி, பிரதிக்கு ராமர் எடுத்துக்காட்டு சொல்றார். கருணாகரிக்கும் தர்மத்துக்கும் பிரதியன்னுக்கும் ராமர் எடுத்து சொல்றார். ராமானுஜர் எதுக்கு எடுத்து சொல்றான்னு ஆரம்பிச்சு ராமானுஜா 1, ராமானுஜா 2, ராமானுஜா 3, யார லக்ஷ்மண பரத சத்ருக்னாள் 3 பேரும் ராமானுஜாள் தான். சேஷத்துவம் பாரதந்திரியம் கைங்கரியத்துக்காக 3 பேர் எடுத்துக்காட்டா அடியோங்களுக்கு அந்த புருஷார்த்தத்துக்காக தர்மார்த்த காமமயக்கங்கள் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் வழி உபாயம். இந்த இடத்துல நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சேஷத்துவாரத்திற்கு கைங்கரியங்களை கொண்டு வந்து அதிலேயே ஈடுபட்டுமாறு பண்ணி பூர்வாச்சாரியால் நமக்கு அந்த வழி பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்பிக்கிறது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பட்டருடைய சகசிரநாம ராமாயணத்தை ஆரம்பிச்சேன். அப்புறம் ராமானுஜ வைபவத்தை பார்த்தோம். மறுபடியும் ராமாயணத்துக்கு வந்திருக்கேன். அதை என்ன சொல்றார்? மூணு ஸ்லோகம் 42 பாதி, 43, 44, 45 பாதி, மொத்தம் 32 திருநாமங்கள். எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? பரத்தி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேஷணா ஸ்ரீராமோ விராமோ விரஜோ மார்கோனேயோ நயோ நயா வீரசக்திபராம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விருத்தமா. அவரம் வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருத்து இரண்யகர்வ சத்ருக்னோ யாப்தோ வாயுர அதோக்ஷஜா விஸ்தாரஸ்தானஸ்தான ரித்து சுதர்சனக்கார பரமேஷ்டி பரிகிரகா. திருநாமங்கள் 32 நாம ஆறுது. இது
சஹசிரநாமத்தினுடையான ராமநாமம் இது ரெண்டா பிரிக்கிறார் வியாக்கியாத்தா யாரு பரமாசர வெக்டர் பகவத் குண தர்ப்பணம் ஒரு வியாக்கியானம் எழுதுகிறார். இதுக்கு சஹசிரநாமத்துக்கு அதுல ஒவ்வொரு நாமத்துக்கும் விற்பத்தி கொடுத்து அர்த்தத்தை கொடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்கார். சரி, அதுக்கு தமிழ் வியாக்கியானம் இருக்கு, கன்னடாவில் வியாக்கியானம் இருக்கு, எல்லா இதுலையும் வியாக்கியானம் இருக்கு. இந்த வெங்கடேஸ்வர சுவாமி தினம் ஒரு திருநாமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு இருக்கார். ஆகையினாலே இந்த 32 நாமாவை முதல்ல அறுத்து அதுல ரெண்டா பிரிக்கிறது 16 அது எப்படி பிரிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி 5, 6, 5 திருநாமங்கள். இதுக்கு எப்படி சஹஸ்ரநாமத்தையே அதுக்கு ஒரு அனலைஸ் பண்ணி வைக்கணும். எப்படி அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா 7 விஷயத்து சஹஸ்ரநாமத்தினை சொல்றது பட்டனை சொல்றாரு. என்ன விஷயம் அது? பரவாசுதேவன், யூகவாசுதேவன், விபவவாசுதேவன், துஷ்ட சிக்ஷண சிஷ்டரட்சண வாசுதேவன், நம்முடைய ஜீவாத்மாக்களை காப்பாற்றும்படியான நிர்வாகம், எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனம் விஷயத்தையும் சொல்றார். அவதாரத்துக்கு பிரயோஜனம், அப்புறம் கடைசியில திவ்யாயுதங்கள், திவ்யமங்கள விக்கிரகம், இத்தனையும் சொல்லி சஹஸ்ரநாமத்தை முடிக்கிறார். பரவாசுதேவராக எம்பெருமான அனுபவிக்கிறவே அதுக்காக 122 திருநாமங்கள். முதல் விஸ்வம் விஷ்ணு விஷட்காரோ ஆரம்பித்து 122 திருநாமங்கள் மட்டும் பரத்வானுசந்தானம். யாராவது பக்தருடைய கிளாசிபிகேஷன் இது. இரண்டாவது வியூகத்துக்காக 24 திருநாமம். விபவாவதாரத்துக்கு 550 திருநாமம் 30 பிரிக்கிறார். 30 சப்ஜெக்ட்ஸ் 30 அவதாரமாக சொல்லி அதை உள்ள ராமாவதாரத்துக்கு 32 திருநாமம். இந்த 550 விபவாவதாரத்துக்குள்ள 32 திருநாமம் ராமாவதாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்றார். அடுத்தது துஷ்ட சிக்ஷணம், சிஷ்ட பரிபாலனம், அவதார ரகசியம் சொல்றோம். அதான பிறகு அதுக்கு 132 திருநாமம். அவன் ஜீவாத்மாக்களை எந்த மாதிரி எம்பெருமான் காப்பாற்றுறா, நிர்வாகம் பண்றார், அதுக்கு ஒரு 97 திருநாமம். அப்புறம் செயல் பிரயோஜனங்கள், எம்பெருமானுடைய எந்தெந்த காலத்துல யாரை யாரை காப்பாத்திருக்கார், அதுக்கு ஒரு 47 திருநாமம். அதான பிறகு திவ்யாயுதங்களும் திவ்யமண்ட விக்கிரகத்தையும் பற்றி 8 திருநாமங்களை சொல்லி சஹஸ்ரநாமத்தை முடிகிறார். இது சென்டர்ல இருக்கும். இது விபவாவதாரத்துக்குள்ள 550 திருநாமத்துக்குள்ள இந்த 32 திருநாமம். அது ஸ்லோகம் எத்தனையாவது எப்படின்னா 226 390 அப்படின்னா 390 to 421 32 திருநாமம். ஸ்லோகங்கள் 42 பாதி 43, 44, 45 ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். அதுல முதலிருந்தாவும் பரர்த்திகி, அதுக்கு என்ன 2 பிரிக்கிறான்னு 16 என்ன சொல்றாரு அப்படின்னா அத மிருத சஞ்சீவனம் நாம
ஸ்ரீ ராமாவதார சரிதம். அதனால திருநாமத்துக்குள்ளே மிருகஞ்சீவனத்தை பற்றி சொல்றார். அப்படின்னா ராமநாமத்துக்கு அந்த பவர் இருக்கும். இது போனவாளை பழுப்பும் மூக்கும்படியான திருநாமம். போனவாளை காப்பாற்ற பழுப்பம் ஓட்டணும் அப்படின்னு ராமர் பேர் சொல்லும். அப்படி மிருத சஞ்சீவனம் நாமா ஸ்ரீ ராமாவதார சரிதா ஆரம்பியத்தைன்னு ஆரம்பிக்கிறார். அதான பிறகு இன்னொரு 16 நாமா ராமாவதாரம் பற்றியே இத்தர திருநாமங்கள் 32 பேர். இதெல்லாமே இன்னொரு விஷயமும் இருக்கு. அது எங்கடா இருக்கு அப்படின்னா 16 திருநாமங்கள். தர்மஸ்வரூபி அப்படின்னு ராமரை பற்றி இன்னொரு 16 திருநாமம் பேரு இருக்கு. இது முடிஞ்சுதான் அதை சொல்ல போகிறேன். அதே சஹஸ்ரநாமத்திலே இருக்கிறது. இப்போ விஷயம் என்ன? சஹஸ்ரநாம ராமாயணம் 32 திருநாமம் பரத்தி பராஸ்பட்ட துட்ட சுகேக்கலாம் என்று ஆரம்பமானது. 3 ஸ்லோகம். அதெல்லாமே இன்னும் 2 ஸ்லோகம் தர்மஸ்வரூபி அப்படின்னு அது வேறு சொல்றார். அது பாருங்க. பரத்தி முதல் திருநாமம் என்ன சொல்றது? இதிலே மேலான குணபூர்த்தி உள்ளவன் சக்கரவர்த்தி திருமணம். பராரித்தி எஸ்மின் சஹா மிகவும் சமிருத்தி நிறைவு உடையது. செல்வம் மிக்குள்ளவன் சம்பத் அளித்தவன். ராமப்பிரியா சம்பத் புத்திரா இதன் ராமர் பேர் தான். இங்கு செல்வமானது கல்யாண குணபூர்த்தி. செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை, செல்வம் மல்கியவன் கிடந்த திருக்கோளூர் என்றெல்லாம் பேசுவது இத்தை பற்றி. சர்வேஸ்வரனாய் படைத்த ஐஸ்வர்யத்தையோ சக்கரவர்த்தி திருமனாக பிறந்து படைத்த ஐஸ்வர்யத்தையோ உள்ளதாக கொள்ளவும். ராமாவதாரத்தில் காட்டிய குணபூர்த்தி மற்ற எதிலும் இல்லை என்றால் மிகையாகாது. இவ்வுலகத்தில் தற்சமயம் குணபூர்த்தியும் வீரமும் படைத்தவன் எவன் என்று கேள்வியுடன் வால்மீகி ஸ்ரீ ராமாயணம் தொடங்குகிறது. இதற்கு பதில் ராமன் என்பதே. தசரத மன்னவன் தன் மூத்த குமாரனுக்கு இளவரசு பட்டம் கட்ட முற்பட்டு அதை அரசவையில் விசாரிப்பிக்க போது நகர பிரமுகர்கள் அரசனிடம் உடனே தாமரமில்லாமல் இதை செய்வாய் என்று சொல்லி, நீ பெற்றுள்ள குமரனிடம் எண்ணத்து கல்யாண குணங்கள் நிறைந்துள்ளன என்று தொடங்கி அவற்றை பறக்கச் செல்வதாக அமைந்துள்ளது. பகவோன்ற கல்யாண புத்திரஸ்ய சந்தித்தே குணானாம் ஆகரோ மகான் என்னிடத்துல சொல்ற என்று ராமன் தாரையால் புகழப்படுகிறான். ஸ்ரீ ராமாயணம் பூராவும் ராமகுணங்களே பேசப்படுகின்றன. வீரியத்தில் விஷ்ணுவுக்கொப்பானவன், சந்திரன் போல் பார்வைக்கு இனியவன் என்று பேசப்படுகிறான் ராமன். சந்திரமா அமனசோ ஜாதஹா என்று ஸ்ருதி சந்திரனை பரமபுருஷனுடைய குளிர்ந்த இதயத்திலிருந்து உண்டானதை பேசுகையாலே இனிமையை சொல்லுகிறது. யுத்த முடிவில் பிரம்மாதி தேவதைகளுடன் சொர்க்கத்தில் இருந்து சக்கரவர்த்தி தசரதனும் வந்து ராமனை புகழ்ந்து பேச தொடர்பில் தசரதன் சொல்லுவது, குழந்தாய் லக்ஷ்மணா, இந்த ராமன் பரமபுருஷனின் அவதாரம் என்று தேவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையான பக்தர்களுக்கன்றி இவன் அடைய முடியாதவன்.
எதிரிகளை பரிதவிக்கச் செய்யும் இவனை அறிவது எளிதல்ல. உபனிஷத்துக்களாலேயே அறியப்படும் ரகசியமான இவன் தேவதைகளுக்கும் அந்தராத்மாவானவன் என்று ஸ்ரீ ராம மந்திரத்தில் பகவதே என்பது முக்கிய சப்தம். குணபூர்ணன் என்றபடி உயர்நலம் உடையவன் என்கிற அர்த்தத்தை சொல்லுகிறது. இனி பரேஷாம் ரித்திரேவா ஸ்வஸ்ய ரித்தி யஸ்யாத், பரசமிருத்தியே தன்னை பேராக இருப்பவன் என்றும் கொள்ளலாம். விபீஷணனாய் லங்கேஸ்வரனாக பட்டம் கிட்டி கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வரோ பிரமுமோதகா என்கிறபடி செய்ய வேண்டியதை செய்து நின்றினால் இறைவினால் மகிழ்ந்தராக சொல்லுகிறது. உத்தமேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யத்தி, பிரஜைகளின் சுப நிகழ்ச்சிகளில் தகப்பன் போல் மிகவும் சந்தோஷப்படுகிறான் என்று அயோத்தியா வாசிகள் கொண்டாடும்படி அயோத்தியா காண்டத்திலே முதல் சொர்க்கத்திலேயே ராமபுரத்தை மறுபடியும் சொல்ல போகிறார். இதுத்தினையும் பரத்திகி என்ற சொல்லுக்கு இந்த ராம குணத்திலேயே ஈடுபட்டவர்கள். பரமஸ்பஷ்டா வெளிக்காணும் மேன்மை உடையவன், ஸ்பஷ்டமான பாரம்யம் என உயர்த்தி அவன் மறைத்தாலும் பரத்தும் அடிக்கடி தலையை நீட்டி காட்டுவதை பலர் அறிந்து பேசவில்லார்கள். கக்கிரி வண்ண காணுமாறுளாய் காகுத்தா, கண்ணுக்கு காணதறியனி உன்னை நான் காணும்படி வளர வேணும். இது ஆழ்வார் பிரார்த்தனை. எப்படி எனில், காகுத்தா பும்சாம் தத்தி சித்தாபகாரணம் என்றும் ரூபசம்பரணம் லக்ஷ்மீம் ததரிஷ விஸ்மிதாக்காராக என்றும் கொண்டாடும்படி ராமனுடைய அழகு காண்பதாருடைய பார்வை மனம் யாவத்தையும் தன்பால் ஈர்க்கும் சௌகுமாரியமான ரூபத்தையும் சமுதாயமான அழகையும் காட்டுவாய் ரிஷிகள் கண்டு வியந்தனர். காடுவாழ் ரிஷிகள் கண்டு வியந்தனர். இது சுமித்ராதேவியார் வச்சனம். சூரியஸ்யாபி பவேத் சூரிய, ஆதித்யனாஞ்சிருப்பதன் ராமன். எத்த சங்கச்சக்கரகராதரா என்று ராவணன் யுத்தத்தில் மாண்ட பின்னர் மகாயோகி துரரட்சண சிந்தையிலேயே ஆழ்ந்திருப்பவர். வானரனான திருவடிக்கும் தமது அழகை உள்ளபடி காட்டித் தந்தவர். புஜைகி பரமன் ஆரீணாம் அபிமிருஷ்ட மனோகர அநேகதா என்று வால்மீகி பகவான் உத்தம ஸ்திரீகள் அணைக்கும் கைகள் பெருமாளதான் ஸ்ரீ பூமியிலை ஆன மகிஷிகள் என்றபடி ராமன் விஷ்ணுதேவரின் அவதாரம் என்பதை ஸ்பஷ்டமாக காட்டுவது. பரமஸ்பஷ்டா இரண்டாவது திருநாமம். துஷ்டஹா மூணாவது, மகிழ்ச்சி நிறைந்தவர். சந்துஷ்டஹா என்றபடி தயரதனுக்கு மகனாக வந்து பிறந்து தன்னை யாவரும் கண்டு பத்தலாம்படி ஆக்கி மகிழ்ந்தவர். பிதரம் ரோச்சயாமாச தத்தா தசரதன் நிருபம். தசரத மன்னவனை தந்தையாக வரித்தான். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் ஒரு மனிதன், தசரதன் பிள்ளை ராமன்
என்று பிரம்மன் முதலான தேவர்களிடம் பெருமையுடன் சொன்னவன். குணேகி தசரதோபமஹா, தன்னிடம் இயல்பாக உள்ள கல்யாண குணங்கள் எல்லாம் கிடக்க மன்னனுக்கு பிள்ளையாய் பிறந்து அப்பனை போல பிள்ளை மகா குணவான் என்று கொண்டாட கேட்டு மகிழ்ந்தான். விதேவ பரிதுஷ்யதி காண்ப, விபீஷனுக்கு பட்டம் கட்டி விஜ்வலகா பிரமமோதகா என்னும்படி மிகவும் சந்தோஷமடைகின்றனர். வனவாசோ மகோதயகா, நாட்டை துறந்து வனவாசத்தை களிப்புடன் ஏற்றவன். கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, மைதிரதன் மணவாளா, ஜனகன் திருமருகா, தாசரதி, தயரதன் கொலமதலாய் இந்த உருவுகளால் மகிழ்ச்சி நிரம்பியவன். 4வது திருநாமம் புஷ்டஹா, நிரம்பியவன். துஷ்டஹா என்பதனால் சென்ற சந்துஷ்டியை நிலைநாட்டுகிறது. மகாகுணங்களால் பரிபூர்ணனானவன் ராமன். தாரிகத்யாத்மனோதேகம் சோகேன அவசீரதி, பிராட்டியை பிரிந்த நிலையிலும் விருத்தத்தினால் மிக நேர்ந்த நிலையிலும் பிரபுவான ராமன் வாடாமல் இருக்கிறான். இது பகவான் ராமனை சுபேக்ஷணா 5வது திருநாமம். சோபனமான பார்வை உடையவர். முன்பு பத்மவிபேக்ஷணா என்றும் அரவிந்தாட்சகா என்றும் கன்னியர்கள் பேசப்பட்டுள்ளது. கரியவாஜிப்பட பறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாஜகன்கள் சுப்ரு ஆயுத சாம்ராட்சகா சாட்சாத் விஷ்ணு விஸ்மயம், நீண்டு வளைந்து அழகிய புருவங்களும் நீண்ட பெரிய சிவந்த கண்களும் உடையவன். சாட்சாத் விஷ்ணு பகவானே இவன் என்கின்றனர் அயோத்தியாவாசிகள். ராமக்கமலபத்ராட்சகா சர்வ சத்துவ மனோகரகா என்று திருவடி தான் ராமனுடைய கண்ணருகில் தோத்தரை பிராட்டியிடம் விண்ணப்பம் செய்கிறார். ராமனை பிறர் காண்பதும் இனிது. ராமன் பிறரை காண்பதும் மிகதாயிருக்கும். முன்னது கண்ணழகையும் பின்னது கடாட்சத்தின் அழகையும் காட்டுவது. ராமனை காணாதவனும் ராமனால் காணப்படாதவனும் உலகில் நிந்திக்கப்பட்டவனாவான். தன்னிலேயே நிந்தித்துக் கொள்ளத் தகுந்தவன், தன்னாலேயே நிந்தித்துக் கொள்ளத் தகுந்தவன். ராமனை காண்பதும் அவனால் பார்க்கப்படுவதும் இரண்டும் விரும்பத்தக்கவை. பிராட்டியும் ராமனை நினைந்து லங்கை சிறையில் தம் பத்மதலபத்ராட்சம் தன்யா பஷ்யந்தி மேநாதம், தாமரைகள் போன்ற அழகிய கண்களும் தாமரை இலை போன்ற பசுமையுடைய திருமேனி அழகும் படைத்த என் நாதனை புண்ணியசாலிகள் பார்க்கின்றனர். தெக்கமலத்தர் போலும் கண்கை கால் சங்கரிவாய் அக்கமலத்திர போலும் திருமேனி அடிகளுக்கே. அடிகள் சுவாமி. காண்டக தாமரை கண்ணன் கல்வம் சக்ஷுஷா தமசோர்யேனா பூதாஸ்மி ரகுநந்தனா என்று செபதி ராமபிரானிடம் சொல்வது. அது பார்வை, அவங்களுடைய பார்வை. இதைத்தனையும் இந்த பரதி பராஸ்பட்ட துட்டப்பட்ட சுவேக்கரா ஸ்லோகத்தை கொண்டது மாறி பார்க்கலாம். அஸ்தம் விரதமாரம்பம் சதிசேகரலட்சமா லக்ஷ்மி வல்லபரி வந்தே பரம்பராம்.